சங்கீதம் 3:3 வாசிக்க கேட்கலாம். 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். 3:3 கொஞ்சம் ஷார்ப். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் மகிமையும் என் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஆனாலும் கர்த்தாவே, நீர்தான் என் தலையை உயர்த்துகிறவர். நம்மளா உயர்றதில்ல, யார் உயர்த்துறதா? கர்த்தரே உயர்த்துகிறவராம். நீரை என் மகிமையும் என் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். தேவனுடைய கரம் உங்கள் தலையை உயர்த்தும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், தேவன் பல வேளைகளில் நான் அவமானப்பட்ட இடத்துல என்னை கொண்டு வந்து அவர் என் தலையை உயர்த்தி இருக்கிறார். பல வேளைகளில் நான் அடிக்கடி சொல்லுவேன், 1984ஆம் ஆண்டு, மன்னிக்கணும் 89 நினைக்கிறேன், 9ஆம் ஆண்டு சென்னைக்கு தென்கொரியாவுடைய எழுப்புதலுக்கு காரணமாக இருந்த டாக்டர் பால் யோங்கிச் அவர்கள் மீட்டிங் வந்திருந்தாங்க. அந்த மீட்டிங் நான் வட இந்திய ஊழியத்தை முடித்து விட்டு சென்னையில் வந்து இறங்கினேன். சொன்னாங்க, டாக்டர் பால் யோங்கிச் வந்திருக்கிறார். அப்போ அவர் ஃபேமஸ், எங்கனாலும் அவரை பற்றி தான் எழுப்புதலுக்கு உதாரணமாக பேசுவார்கள். 4ஆம் பரிமாணம்ங்கிற ஒரு புஸ்தகத்தெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து எல்லாம் படிச்சிருக்கேன். எனக்கு ஒரு ஆசை, எப்படியாவது அந்த பரிசுத்தவான பாத்திரணும். மாலையில் மெரினா கடற்கரையில் கூட்டம், காலையில் காமராஜர் அரங்கத்தில் செமினார் பாஸ்டர்ஸ். நான் வட இந்தியாவில் நிறையா இருக்கிறேன். ஒரு ஜிப்பா போட்டிருக்கேன், ஒரு ஜீனோ இதை போட்டிருக்கேன், ஒரு சோல்னா பை போட்டிருக்கேன். ரொம்ப சின்ன பையன் நான் இருப்பேன். அப்போ போனால் கூட்டம் நிரம்பி வழியுது. எனக்கு தெரியாது முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணணும்னு. 6 மாதத்துக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணணுமா, 500 ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 500 அப்போவே. அப்போ உள்ள 1500 பேர் தான் சீட்டட். இங்கே ஒரு 5000 பேர் 3000 பேர் வந்திருக்காங்க. நெருக்கி கிறுக்கி உட்கார வச்சாங்க. பாக்கி ரெஜிஸ்டர் பண்ணவங்கெல்லாம் ரிட்டர்னில் காரில் போயிட்டுருக்காங்க. அண்ணன் சாம் ஜபத்திர அண்ணன் கூட ரிட்டர்னில் போய்கிட்டு இருக்கிறாரு. நான் போய் கேட்டில் நின்னேன். இந்த வாட்ச்மேன் சொன்னா, என்ன சார் உள்ளே போனோம், பார்த்தீங்களா, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ரெஜிஸ்டர் பண்ணவங்கன்னு வெளியே போகிறாங்க, நீங்கள் தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் போங்க சார். நீங்களா கிறிஸ்தவங்க இப்படி செய்யலாமா அப்படின்னு நீ திட்டினா நான் போகவே மாட்டேனே. எப்படியாவது விடுங்க சார், ப்ளீஸ் சார், அப்படி உங்களை கவனிச்சுக்கிறேன் சார். அப்படி சொல்லலை, நீங்கள் என்ன அப்படி சொல்லிடுவீங்கல்ல சார், உங்களை கவனிக்கிற வேண்டிய விதமாக கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு. நம்ம கவனிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே நம்மக்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், யோசிச்சுட்டு, சரி கொஞ்ச நேரம் என்ன சார் ஊழியம் செய்கிறீங்க, இப்படி போட்டு தொந்தரப்படுத்துறீங்களே, இதெல்லாம் நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அவர் திட்டினார். திட்டிட்டு நின்னார். நான் சொன்னேன், என் விசிட்டிங் கார்டு எடுத்து தயவு செய்து இதை நடத்துகிற பிரசிடென்ட்டை போய் நான் வந்திருக்கேன்னு மட்டும் சொன்னேன். நீ பார்த்தாரு, நீ எல்லாம் ஒரு ஆளாயா, பெரிய பெரிய தலையெல்லாம் வெளியே போய்கிட்டு இருக்குது அப்படின்னு கார்டை கொடுத்து விட்டேன். நேராக போய் இந்த பிரசிடென்ட்டை இப்படி டென்சிங் நாள் ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப தொந்தரப்படுறான் சார், உள்ளே விடுற சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா? இல்லை. கார்டோ, ஐயோ தம்பி வந்திருக்கிறாரு, அவர் இவருக்கு மேலே ரொம்ப அன்பானவர், இவரை பார்க்கணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டார், விடாமல் இருக்க முடியாத. உள்ளே யாரும் விடவும் மாட்டாங்க, வாலண்டியர்ஸ் எல்லாம் உள்ள இனிமேல் யாரையும். அவர் உட்கார்ந்துக்கிட்டு இருந்த டக்குன்னு ஒரு பேஜை கலட்டி இதை கொண்டு போய் அவர் சட்டையில் குத்தி விடு. அந்த வாட்ச்மேன் வந்தார், அந்த பேஜை கொண்டு வந்து என்ன செஞ்சார், குத்தினார். ஏன் இதில் குத்திட்டு அடுத்த கேட்டில் வாங்க அப்படின்னார். அடுத்த கேட்டில் வந்து விஐபி கேட்டில் போகிறேங்க. போனால் எனக்கு மரியாதை, எக்கச்சக்கமான மரியாதை. பிரைஸ் லார்ட், சுத்திரம், வாங்க வாங்க வாங்கன்னு வாலண்டியர்ஸ் கூட்டிகிட்டே போகிறாங்க. என்னடா இவ்வளவு நேரம் நாய் மாதிரி வர, நான் இப்போ எப்படி, எனக்கு ஒன்றுமே புரியலை. நேராக ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போய் பால் எங்கிச்சு அங்கே உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் வந்து என்ன உட்கார வச்சுட்டாங்க. ஒரு சேர் மட்டும் காலியாக இருந்துச்சு, அதில் உட்காந்து. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, என்னடா எப்படி நடந்துச்சுடா அப்படின்ட்டு. என்னன்னா நான் சொல்லிவிட்ட பிரசிடென்ட் எங்க இருக்க தேடின, கீழே ஆடியன்ஸோட ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கிறார். அப்படின்னா பேஜ
பேஜை பாரு போல. பேஜில் அவர் பேரும் பிரசிடென்ட் கமிட்டி போட்டுருந்துச்சு. ஐயோ அப்பா, நம்மளை மதிக்கல, இந்த பேருக்காகத்தான் நம்மளை மதிச்சு உள்ள விட்டுறாங்க. அவள்கிட்ட பேசாம அங்கேயே உட்கார்ந்துக்காக. இன்னும் ஒரு பெயரை தரித்து கொண்டதினால் எனக்கு ராஜ மரியாதை. தகுதியற்ற நமக்கு நம்ம நெற்றியிலே கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டதினாலே பூமியின் ஜனங்கள் அதை கண்டு பயப்படுவார்களாம். பயப்படுவார். ராஜ மரியாதையோட உட்கார்ந்தேன். பாலுங்கச்ச பக்கத்திலே பார்த்தேன். சந்தோஷமா வந்து விட்டேன். உங்கள் நெற்றியிலே இயேசு கிறிஸ்து நாமம், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பூமியில எந்த இடத்துக்கு நீங்க போனாலும் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உழைத்து எடுத்து பிரபுக்களோடு தன் ஜனத்தின் அதிபதியோடும் அமர பண்ணுவாராம். உங்களுக்கென்று கர்த்தராகிய தேவன் யுத்தம் பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவனே இதை செய்வார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. கர்த்தருடைய கரம் அதை செய்யும், கர்த்தருடைய மேன்மை அதை செய்யும். எத்தனை சந்தோஷம்.